நான் பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீட்ல ஹெவி சைஸான மாடு. ரோஸ் மடி ரோஸ் கம்பில் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கரை வரும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சென்ட்ரா நிற்கிறது கண்ணு மாடு. இந்தாண்ட இருக்கிறது சென ஒரு 10 நாள் அவன் கண்ணு போட, அது இன்னும் ஒரு 2-3 நாளில் கண்ணு போடும். மன திருப்தியாக மாடு வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. இந்த வாரம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 1 ரூபா வரைக்கும் இருக்கலாம். தேவைப்படும் கூட்டுங்க எடுத்துக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். நான் கால்நடை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்லாம். இப்போ நம்ம இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குண்ணா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 200 மீட்டர் பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் HF இருக்குது, ஜெர்சி இருக்குண்ணா. ஜெர்சி தான் அதிகமாக இருக்குது. HFல 2 மாடு தான் இருக்குது. 15 மாடு எடுத்தால் HFல 2 மாடு, ஜெர்சியில் 13 மாடு இருக்குண்ணா. 5 மாடு சேல் இருக்குது, 10 மாடு இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4 மாடு இருக்குது. 4 மாடு டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சியில் 3 மாடு டாப் குவாலிட்டி, HFல 1 இருக்குதுண்ணா. மீதியெல்லாம் அந்தாண்டு செட்டில் இருக்குது. இல்லை தேவைப்பட கூட மழை இருக்கிறதுனால இல்லை வெளியே கட்டெல்லாம் செட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன் மாடு. பார்க்குற போது நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான கிர் மாடு. நான் கிரில் கிராஸ் டைப்பான மாடு. ஓகே. ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான உருவம். சரியான மாடு. சைஸ் மண்ணா பியூர் ரத்த சேவலை. பல்லு கடப்பல்லு துளியா முளைக்கணும் 2 பக்கமும். ஓகே. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டில் அமைஞ்சிருக்கு. 2 நேரமும் கறவை 23 லிட்டர் தலையில கறந்த மாடுனா. இந்த பக்கம் 25 லிட்டர்லாம் சால்ட்டா கறக்கூடிய மாடு. ஓகே. நாம அதிகம் சொல்ல தேவையில்ல. காலையில 13, சாயந்தரம் 10, 23 லிட்டர் கறவை வரணும். கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொழுதுக்குள்ள கண்ணு போட்டுரும். இப்போதான் வயிற்றுவலி பிடிச்சிச்சுன்னா கண்ணு போட்டுரும். ஓகே. ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான கிர் கிராஸ்ல டாப் குவாலிட்டியான மாடுனா. இல்ல எஸ்னா ஃபேட்லாம் பட்டை கிளம்புனா சின்ன குழந்தைக்கு பால் சூப்பரா இருக்குனா பிரதர். இல்ல எஸ்னா ஃபேட் நல்லா இருக்குனா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க நல்லா தாராளமா மாட்டு பால் கொடுக்கலாம்னா. ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியான மாடு. நல்லா இதெல்லாம் மிஷின்லயும் பிசில கையிலயும் பிசில எந்த பிரச்சனையும் கிடையாது. காம்பு எப்படி இருக்குனா? காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிரும். டைட் கிடையாது. காம்பு எவ்வளவு பெரிய காம்பா இருக்கு. நல்லா பூங்காம்புனா. இந்த பிரீட் பொறுத்த வரைக்கும் காம்பு பெருசா தான் வரும். ஆனா காம்பு டைட்னு நினைக்கவேனா. காம்பு சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் சாதுவான மாடு. நல்லா வேலை பேசினா நாளைக்கு கண்ணு போட்டோன்னா பீசி பார்த்தே பிடிச்சி போகலாம். கண்ணு எப்படின்னா 1 மணி நேரத்துல கண்ணு போட்டுரும். ஓகே. பீசி பார்த்தே கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போகலாம். ஒண்ணு. ஆனா எல்லாரும் ஒரிஜினல் கிரு வாங்கணும் ஆசைப்படுதாங்க. அவங்களும் அந்த மாடு வாங்கி வளர்க்கலாம் பிரதர். நான் ஒரிஜினல் கிரு பார்த்தீங்கன்னா குணமனம் கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா. முட்டும் உதைக்கும், எல்லாமே பண்ணும். ஆனா இந்த பிரீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டாது உதைக்காது. குணத்துல குழந்த மாதிரி இருக்கும். ஆனா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் வீரமுத்துண்ணா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? அரியலூர்ல இருந்து வரேண்ணா. சரி, வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல நான் ஒரு 5 மாடு வச்சிருக்கேங்கண்ணா. 5 மாடு வச்சிருக்கீங்க. சரி, அருள் டைரி ஃபார்ம் வரணும் எப்படி என்ன வந்துச்சுண்ணா? அருள் டைரி ஃபார்முக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு அப்போதைக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். சரிங்கண்ணா. 2 வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். ஓகேண்ணா. அது இல்லாமல் மற்ற இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். சந்தைக்கு எங்கெல்லாம் போனீங்க? சந்தைக்கெல்லாம் போய் பார்த்தேன். அவ்வளோ ஒன்றும் திருப்தி இல்லை. சரிங்கண்ணா. விலையில இங்கே வந்தோம். விலை எங்களுக்கு வந்துட்டு நம்ம நினைச்ச விலை கிடைச்சிது. மன திருப்தியாக வாங்கியாச்சு. மூணுமே சன மாடுங்களா? இல்லைண்ணா, ஒரு கண்ணு மாடு. சென்ட்ரா நிற்கிறது கண்ணு மாடு. இந்தாண்ட இருக்கிறது சென ஒரு 10 நாள் அவன் கண்ணு போட, அது இன்னும் ஒரு 2-3 நாளில் கண்ணு போடும். மன திருப்தியாக மாடு வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா. இது பியூர் ஜெர்சியில் கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை. ஹெவி சைஸான மாடுனா. இது நல்ல பிரம்மாண்டமான மாடு. பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீட்ல ஹெவி சைஸான மாடு. ரோஸ் மடி ரோஸ் கம்பில் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கரை வரும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. கண்ணு போதுன்னா 10 நாள் டைம் இருக்குன்னா ஃபுல்லா மடி தான் கண்ணு போகும். ரெட்டவரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு. நல்லா மடி சந்திரகட்டு மடியில் அமைஞ்சிருக்கணும். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு கொடுக்குறோம். நல்ல ரோஸ் காம்பில் ஹெவி சைஸான டாப் பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான மாடு. ரெட்டை முதல்ல டாப் குவாலிட்டியான கிடையாது. ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. கிளி கொம்புல அமைஞ்சிருக்கணும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பாக்குறோம் பாத்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடுனா. கலர் பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல அடி வயிறு மடி செட்டு மட்டும் தான் ஒயிட் கலர்ல இருக்கும். ஹெவி சைஸான மாடு. நல்ல உடசலான மாடுனா. இது எலும்பு கனமான மாடு. இதுல தீனி கொஞ்சம் அமைஞ்சியா இருந்து போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா தீனோட நல்லா கறக்க 25 லிட்டர்ல கரை வரும். நாம சொல்றது 20 லிட்டர் கறவை சொல்லி விடலாம். நல்லா கருங்காமல அமைஞ்சிருக்கு. 10 நாள் அவன் கண்ணு போறதுக்கு ஃபுல்லா மடிட்டு தான் கண்ணு போடும். மடி பாத்தீங்கன்னா சதுரகட்டு மடியில் ஆம் மடிம்பாங்க, சரட்டை மடின்னு சொல்லுவாங்க. ரெட்டவரி மடி செட்டில் அமைஞ்சிருக்காங்க. நல்ல எந்த வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. காட்டு மேட்சில் அந்த மாடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணைக்கு சூப்பரா இருக்கும். டைப் பொருள் வாங்கிட்டு போகலாம். வீட்டு ஸ்டேவ் பொருள் வாங்கிட்டு போகலாம். வீட்டு ஸ்டேவ் பொருள் வாங்கிட்டு போகலாம். 2 நேரம் 20 லிட்டர் கரை வரணும். ஃபார்ம் டைப் பொருள் சைலேஜ்லாம் கொடுத்தா இதே மாடு 25 லிட்டர் கூட கரை வரும். நரம்பு தர மாடு கறக்கிறது கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு விடுமோ அந்த அளவுக்கு கரை எதிர்பார்த்துக்கலாம். ஹெவி சைஸான மாடு. ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸ்னா. பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மண்ணாது பிரீடு மோட்டி டைப்பான மாடு. பிறவி மொட்டை. கலர் பார்த்தீங்கன்னா செவலையில் அப்படியே வரி கலர் கலந்த மாதிரி இருக்கும். பிளாக் ஷேடை லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும்.
ஹெவி சைஸான மாடு, நெய்க்கட்டான மாடு, நல்லா குறுங்கால் டேபிள் நெய் கட்டு மண்ணா இது. ரெட்டை முதல்ல டாப் குவாலிட்டியான மாடு. எண்ணெய் விட்டா எண்ணெய் வடி அப்படி உடம்பு கணத்துல இருக்குது. இன்னும் கண்ணு போதுன்னா 20 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மாடு தான் கண்ணு போட்டு தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. நல்லா காம்பு பாருங்க, ஒரு அடிக்கு ஒரு ஊசி காம்புனா பிரதர், ஊசி காம்பு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. ஃபுல்லா மாடு தான் கண்ணு போட்டு 20 லிட்டர் கேரண்டி கொடுத்தா விடுற அந்த மாடு பொறுத்த வரைக்கும். எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு, வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சுக்கலாம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லுனா அது. 6 பல்ல ஹெவி சைஸ்ல மோடி டைப்ல நல்லா பிரீடு மாடு தேவைப்படும், தாராளமா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். எந்த ஏரியால போன வாரம் மாடு கொடுத்தீங்க? நான் போன வாரம் பார்த்தீங்கன்னா சென்னை 3 மாடு போச்சுன்னா, வேடந்தாங்கல் காலேஜுக்கு 2 மாடு போச்சு. அப்புறம் பெரம்பலூர் சைடு எல்லாமே போனதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல 3 மாடு, அரியலூர் ஒரே பார்ட்டி 3 மாடு வாங்கினாங்கன்னா 3மே ஹெவி சைஸான மாடு. ஒரு கண்ணு மாடு 2 சென மாடு வாங்கினாரு. அப்புறம் இன்னும் 2 மாடு லோக்கலில் 2 மாடு கொடுத்ததுண்ணா. தேவைப்படுறவங்க எல்லாமே கூப்பிட்டுங்க எடுத்துக்கலாம். ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு இருக்கு. இந்த வாரம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 1 ரூபா வரைக்கும் இருக்குண்ணா. 90லேருந்து 1 ரூபா வரைக்கும் மாடு இருக்கு. தேவைப்படுறவங்க கூப்பிட்டுங்க எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சி மாடு. அது கலர் பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளை, மூஞ்சி லைட்டாக கருப்பு இருக்கும். ஹெவி சைஸ் மாடு, 25 லிட்டர் கரை வரணும். கண்ணு போதுன்னா 10 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லாக மாறிட்டு தான் கிளம்பி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. விசிலையும் பிசியெல்லாம் கையிலையும் பிசியல் மாடு நல்லா உடசலான மாடுனா. இன்னும் 10 கண்ணுக்கு தாராளமாக வச்சுக்கலாம். இன்னும் ஃபுல்லாக மட்டி வைக்கும். வெள்ளிக்கிழமை தான் மட்டி வைக்கும். ஒட்டசலான மாடு, நல்ல எலும்பு கனமான மாடு. நல்ல எலும்பு கன மாடு, நல்ல லென்த்து வெயிட் ஹைட்னா. நல்ல எலும்பு கனமான மாடு. 10 கண்ணு தாராளமாக வச்சிருக்கலாம். 25 லிட்டர் கரை வரணும். ஊசி காம்பில் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கரை பயப்படுத்தாலும் 10 வருஷம் தாராளமாக வச்சிடலாம். நான் இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா, செவலை செம்புத்து ஹெவி சைஸ் மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அழகாக மதியானம் தான் கண்ணு காலை கண்ணு போட்டிருக்கு. 25 லிட்டர் கரை ஒரு லைவ் சீம்பால் மடினா. அது ஒன்றும் பால் கட்டின மடியெல்லாம் கிடையாது, சீம்பால் மடி. இது நல்லா கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு. ரெட்டவரி மடி சரி 4 காம்பு அப்படி தெரிச்சிட்டு தான் நீங்கள் கருங்காம்பில் ஹெவி சைஸில் மாடுனா. மாடு மடியோட பார்க்கறதுக்கு அழகாக நிற்கும். 25 லிட்டர் கரை வர மாடு பார்க்க அழகாக, மடி செட்டு பார்க்க அழகாக தான் போது. கரை வந்தாலும் கரை வரணும். ஜம்முன்னு கறக்கணும். ஜம்முன்னு கறக்கு நல்ல ஹெவி சைஸ் மாடுனா. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்ல அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கரவர் கண்ணு கால கண்ணு போட்டுருக்கணும். வயசு பார்த்தீங்கன்னா 6 பல்ல ஜெர்சியில கிராஸ் டைப் செவல செம்புத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்க. நரம்பு தாரையும் அருமையா இருக்கும். நல்ல மடி செட்டு காம்புனால இடவேலையான காம்பு, 1/2 அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு. சாதுவான மாடு, காட்டு மேய்ச்சல் உள்ள மாடு. ரொம்ப குணத்துல குழந்தைனா அதெல்லாம். இந்த மாதிரி மாடெல்லாம் கண்ணு விட்டே தேவையில்ல. ஒரு வாரம் வச்சுட்டு கண்ணு வித்தரலாம். குணமானத்துல கை கரைக்கு அருமையா நிற்கும். நான் இப்ப பாக்குற மாதிரி ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுனா, ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. ஹெவி சைஸ் மாடுனா. கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்து, நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அழகான பொட்டைக்கண்ணு போட்டிருக்கணும். ஜெர்சியில் பொட்டைக்கண்ணு போட்டிருக்கு. 25 லிட்டர் கரவை நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 1/2 அடிக்கு ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு இதெல்லாம். நல்ல மடி, பிரம்மாண்டமான மடி செட், சாக்கு மாதிரி மடி, ரெட்டவரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கரவை. சீம்பாலே இன்னைக்கு காலையில் ஒரு 10 லிட்டர் பால் வருதுன்னா. சீம்பாலே 10 லிட்டர் பிரம்மாண்டமான ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம். அது இந்த மாடு வாங்கிட்டு போகிற 2 லாபம். கண்ணு பொட்டை கண்ணா 2 லாபம் இந்த மாடு வாங்கிட்டு போறவங்களுக்கு. இந்த மாதிரி மாடெல்லாம் வீடியோல பார்த்தா நேர்ல இருந்து பார்க்காம பிரம்மாண்டமான உருவம் தெரியும். அதெல்லாம் ஹெவி சைஸ் மாடு, 25 லிட்டர் கரும், ஜெர்சியில கிராஸ் டைப். ஃபார்ம் டைப் வரவங்க வாங்கிட்டு போகலாம், வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகலாம். நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்து வெள்ளை 3 கலர் கலந்த மாடு. மடி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு. காம்பு பார்த்தீங்கன்னா பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டு கண்ணு போதுன்னா 20 நாள் டைம் இருக்கு. 20 லிட்டர் கரவர் நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை சின்ன கொம்பில் அமைஞ்சிருக்கு. வயசு பார்த்தீங்கன்னா 6வது பல்லேருந்து கடை முளை பண்ண 10 வருஷம் தாராளமாக வச்சுன்னா. நைஸ் தோல் நெய் கட்டு பண்ணாது. நல்ல எலும்பு கனமான மாடு, நரம்பு தரலாம் அருமையாக இருக்குது. டபுள் சைடு ஒரே மாதிரி நரம்பு கொடி இருக்கும். இன்னும் 10 வருஷம் தாராளமாக வச்சுக்கலாம். ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுனா. குணமானதும் தங்கமான மாடு, எதை போட்டினாலும் சாப்பிடும். மூந்து பதிலாம் தொட்டி போலாம். மூந்து பதி நிற்க தொட்டிலாம் ஒன்றும் ஒரே நிமிஷத்தில் குடிக்கணும். அது இந்த மாதிரிலாம் மட்டி வச்சு தான் தோரணம் தெரியும். மட்டி 8 நாள் கழிச்சு தான் மாடு பார்க்கறது பிரம்மாண்டமான மடி செட்டு வச்சு தான் மடிக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மாடலாம் ஃபார்ம் டைப் வரலாம் வாங்கிட்டு போகலாம், வீட்டு யூஸ் தேவைப்படும் வாங்கிட்டு போகலாம். ஜெர்சியில் கிராஸ் டைப்பு. ஃபேட்டஸ்னா பட்டாசு கலப்பணும். குணத்துல தங்கமான மாடு. நைஸ் தோல் அந்த மாதிரி நல்லா கரக்கூடிய மாடு. இதெல்லாம் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்.
இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சி மண்ணா இது நல்ல வெயிட் ஹைட்டு ஜெய்ஜாண்டிக்கான மண்ணா. 3 நிறமான செவல செம்புத்து வெள்ளை 3 நிறமான மண்ணா. நல்ல மடி செட்டு பிறகு ரெட்டரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு. நல்ல எலும்பு கனமான நேற்று தான் கண்ணு போட்டு நேற்று மதியம் தான் காலை கண்ணு போட்டுருக்கணும். 2 நேரமும் கறவை 20 லிட்டர் கறவை ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நெத்தியில முகத்தில் அருமையான ஒரு வெள்ளனா. நல்ல ரோஸ் காம்பு நீளமான காம்பு மிஷின்லையும் கையிலையும் பீச ரொம்ப சாஃப்டான காம்பு. அதெல்லாம் டைட் கிடையாது. லேடிஸ் குழந்தைங்க யார் வேணும் பால் பீசா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி மாடலாம் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. ஜெர்சியில் ஒரு 20% கிராஸ் டைப்பான மாடுனா நல்ல எலும்பு நரம்பு தரல பாரு. அடி புறம் வெறும் நரம்பு தரையாக தான் இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடு. தேவைப்படுற கூப்பிடுறதுலாம் ரெடி பால் இருக்குன்னு அந்த மாதிரிலாம். சீம்பால் ரெடி பால் அதெல்லாம். ஓகே பிரதர். ஓகே சீம்பால் பால் கறந்துடலாம். இதெல்லாம் சீம்பால் 8 லிட்டர் பால் காலையில் வந்துச்சு. போனோடனே எந்த வைத்தியம் பார்க்கத்தால போனோடனே குண்டாச்சி கரக்குடி தான். நல்லபடியாக கிளம்பி நல்லபடியாக நஞ்சும் போட்டுச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா. ஓகே ஓகே.